திருக்குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு. துப்பாய தூவு மழை. திருக்குறளுக்கான விளக்கம். உண்பவர்களுக்கு சிறந்த உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு மட்டுமல்லாமல் பருகுவதற்கும் தான் ஒரு சிறந்த உணவாக நீராக இருப்பது மழையாகும். சுருக்கமாக, மழை உணவை உருவாக்குவதுடன் தானே உயிர்களின் முதன்மை உணவாகவும் விளங்குகிறது. இந்த குறளுக்கான ஒரு சிறிய கதை. உயிர் நீர். ஒரு செழிப்பான கிராமத்தில் கோடைக்காலம் உக்கிரமாக இருந்தது. ஏரி, குளங்கள் வறண்டன, நிலங்கள் வெடித்துக் கிடந்தன. பசியாலும் தாகத்தாலும் மக்கள் வாடினர். அந்த ஊர் விவசாயி முத்தையா காய்ந்து போன தன் நெற்பயிர்களை பார்த்து கண்ணீர் வடித்தார். விதைக்க நெல் உண்டு, ஆனால் அதை வளர்க்க ஒரு துளி நீர் இல்லையே, குடிக்கவும் வழியில்லை என்று ஊரே சோகத்தில் மூழ்கியது. உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை என்ற நிலை. அன்று இரவு வானில் கருமேகங்கள் திரண்டன. திடீரென பலத்த மழை பெய்தது. வறண்ட பூமி குளிர்ந்தது. மறுநாளே குளங்கள் நிரம்பின. அந்த மழைநீர் மக்களின் தாகத்தை தீர்க்கும் குடிநீராக மாறியது. அதே சமயம் முத்தையாவின் நிலத்தில் காய்ந்த பயிர்களை உயிர்ப்பித்து எதிர்கால உணவுக்கும் வழிவகுத்தது. மழை பெய்ததால் தாகமும் தீர்ந்தது, பசியைப் போக்கும் உணவும் விளையத் தொடங்கியது. மழையே எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதை ஊரே உணர்ந்து கொண்டது. குறளுக்கான நெறி. நன்றியுணர்வு. நமக்கு உணவையும் நீரையும் தந்து இவ்வுலகை காக்கும் இயற்கையை, மழையை நாம் போற்றிப் பாதுகாக்க வேண்டும். நீர் மேலாண்மை. மழைநீர் இன்றி உலக உயிர்கள் வாழ முடியாது என்பதால் ஒரு சொட்டு நீரையும் வீணாக்காமல் சேமிக்க வேண்டும். சுயநலமற்ற கொடை. கைம்மாறு கருதாமல் உலக உயிர்கள் அனைத்திற்கும் தன்னுயிரையே ஈந்து காக்கும் மழையைப் போல நாமும் பிறருக்கு தேவையான உதவிகளைச் செய்ய வேண்டும்.